சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜாங்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அழகர் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் வீடே களியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு குழந்தை அழுகிற சத்தம் பயங்கரமா கேக்குது. மலரு மலரு என்னாச்சு குழந்தைக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல மாமா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. பவுடர் பால் கொடுத்தது ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு பேம்பர் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தூங்கிட்டே இருந்தான், திடீர்னு குழந்தை அழுகுறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, மாமா திடீர்னு குழந்தை ஒரு முறை அழுதது. ரெண்டு குழந்தையும் ஒன்னா போட்டதுக்கு அப்புறம் தானே குழந்தைங்க அமைதியாக இருந்தது. ஒருவேளை அவங்க கூட இருந்த குழந்தை காணும்னு சொல்லிட்டு அழுகுதான்னு சொன்னதோ உடனே மோகனா ஆமா, ரெண்டு பேருமே வயிற்றுல ஒன்றும் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தசியா ரெண்டு பேருமே வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு அந்த குழந்தை ஞாபகம் வந்ததுனாலதான் இன்னொரு குழந்தை அழுகுதுன்னு சொல்லி மோகனா சொல்றாங்க. உடனே ராஜாங்கம், என்ன இது, குழந்தைங்க இப்படி மாறி மாறி கஷ்டப்படுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே சாவித்ரி ஆமா, நான் சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏதோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விவரம் வர்ற வரைக்கும் தமிழ வேணும்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுக்கலாமா, அங்க இருக்குல்ல வீடு அதுல வச்சுக்கலாமான்னு சொன்னதும் உடனே அதுக்கு ஈஸ்வரி கோவப்படுறாங்க. அத்தாச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? தமிழ் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ராஜாங்கம் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பி மாமா அவ்வளோ படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு வந்திருக்காரு. அவரை அசிங்கப்படுத்தணும்ல, திரும்ப கூட்டிட்டு இந்த கோட்டர்ஸ்ல வைக்கணுமா? இதெல்லாம் தேவையா சொல்லுங்க, தேவையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மோகனா, சாவித்திரி சொல்றதும் சரிதானே, இப்போ நம்ம தமிழுக்கு தேவையில்லை. நம்ம குழந்தை அழகர் நல்லா இருக்கணும்னா தமிழ் எங்க கூட்டிட்டு வரதுல தப்பில்லையும் தான் எனக்கு தோணுது. இது சின்னம்மா, குழந்தை கொஞ்ச நேரம் அழுவான், அதுக்கப்புறம் அமைதியாயிடுவான், நான் உன்னை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சேதுவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சேதுவால கொஞ்சம் கூட சமாதானப்படுத்த முடியறது இல்ல. உடனே ராஜாங்க சேது, நான் சொன்னா தப்ப எடுத்துக்க மாட்டியே, இங்க பாருங்கப்பா, அந்த தமிழால என்னால கூட்டிட்டு வரவே முடியாது. அவ வரவும் மாட்டாப்பா, அவ திமிர் பிடிச்சவ. நம்ம ஏதாவது பேசினா அதுக்கு வேற ஏதாவது அவ சொல்லுவா. எதுக்குப்பா தேவையில்லாத வேலைன்னு சொல்றாங்க. இல்லையா சேது, நான் போயிட்டு தமிழை கூட்டிட்டு வர சொல்லல. இப்ப குழந்தைக்கு உடம்பு மேலுக்கு முடியலன்னு சொன்னதும் நீ போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தல்ல, அதே மாதிரி கொஞ்ச நாள் நீ அங்கே இரு. வேணும்னா கேரவான் ஏதோ ஒண்ணு நான் ரெடி பண்றேன், அங்க இருந்து குழந்தை கொஞ்ச நாள் பார்த்துக்கோ. குழந்தை அம்மா முகம் அப்பான்றது எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீ வா, அதுதான் உனக்கு சரியா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன அம்மா பேசிட்டு இருக்கீங்க? இங்க சேதுவை நம்பி ஒருத்தி வந்திருக்கா தாலி கட்டிக்கிட்டு, அவளை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? சேதுவோட குழந்தை மட்டும்தான் இப்ப உங்களுக்கு முக்கியமா தெரியுதா? வேணும்னா கொஞ்ச நாளைக்கு தமிழ்கிட்டே குழந்தை விட்டு வைக்கலாம். குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்துடலாம். இதுதான் ஒரு வழி, தவிர சேது அங்க போறது சரியா இருக்காதுன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்றாங்க. இத கேட்ட ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்க? சேது தமிழோட வீட்டுக்கு திரும்ப போவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.